ஹாய் எல்லாருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே சமையல். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான சண்டே சமையல். ஃபேமிலியாக ஒரு 15 to 20 பேருக்கான சண்டே சமையல் தான் இது. அண்ட் சுட சுட மட்டன் பிரியாணி. ஸோ தம்லேருந்து இறக்கியாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான். அவ்வளோ அழகாக பொலன்னு வந்தது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் சிக்கன் கிரேவி. ஸோ இதுவும் சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. அண்ட் அடுத்தது வந்து சுட சுட சாதம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ரைத்தா. ஸோ பிரியாணிக்கு ரைத்தா. நெக்ஸ்ட்டு வந்து ரசம். சண்டே சமையலில் மேண்டேட்ரி. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து வரால் மீன் குழம்பு. ஸோ வரால் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து கறி வறுத்திங்கன்னா அந்த கடாயில் கடைசியாக அந்த சாதத்தை போட்டு பெரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எத்தனை பேருக்கு இந்த சாதம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வரால் மீன் வந்து அழகாக வறுத்தாச்சு. ஸோ கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வரால் மீனை வறுக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வஞ்சரம் மீன் பிடிக்குமா இல்லை வரால் மீன் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அண்ட் சூப்பராக மசாலாலாம் மேரினேட் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வறுவல். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து சாப்பீஸ். அதுக்கப்புறமேட்டு இந்த வரால் மீன் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் பேலன்ஸு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன். ஸோ அன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக நிறைய பேர் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய மெனூஸ். ஸோ என் அம்மா, என் பாட்டி, எங்கள் சித்தி இவங்க 3 பேர் தான் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ பாட்டி வந்து கன்சர்ன்டாக நல்லா சமைக்கிற வரைக்கும் விடவே மாட்டாங்க. அண்டு கிட்டேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.